ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 100 கொஷனாக ஒரு ரிவைஸ் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியோட செகண்ட் ஃப்ரீ டெஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து 100 கேள்விகள். ஸோ இந்த கேள்வியெல்லாம் எதுக்குப்பா ஒவ்வொரு டாப்பிக்லையும் எழுதணுமா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணணும்னா இந்தியன் பாலிட்டியெல்லாம் எடுத்திங்கன்னா 2 நாள் 3 நாள் ஒரு டாப்பிக்கே உட்காரணும். ஸோ அது ஒரு லாங் ரன்னில் கஷ்டமான வேலை. அதுக்கு இந்த மாதிரி எம்சிக்யூ நம்ம சேனல்லையோ இல்லை வேறு எங்கேயோ எப்படியோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்குலாம் உங்களால் கடகடன்னு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் கடகடன்னு பார்த்துலாமா? இந்திய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி கூறும் விதி எது? விதி 1. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இருந்தன? 8 அட்டவணைகள். குடியுரிமை பற்றிய விதிகளை கொண்ட அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 2. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதி 17. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் விதி எது? விதி 21A. இந்திய குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம் பதவி நீக்கம் குறித்து கூறும் விதி எது? விதி 61. கிராம உள்ளாட்சிகளில் அமைப்பு மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடு எது? அதை பத்தி பேசுற விதி எது? விதி 40. குடிமக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 44. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் குறித்து விளக்கும் விதி எது? விதி 51A. மாநிலங்களவையில் ராஜ்யசபா பதவி வழி தலைவராக இருப்பவர் யார்? ராஜ்யசபாவில் யார் இருப்பா? குடியரசு துணைத் தலைவர். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் விதி எது? விதி 72. பண மசோதாக்கள் மணி பில்ஸ் பற்றி வரையறுக்கும் விதி எது? விதி 110. உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை கூறும் விதி எது? விதி 124. இந்திய தலைமை தணிக்கையாளர் CAG பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 148. ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பது பற்றி கூறும் விதி எது? விதி 155. மாநிலத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பற்றி கூறும் விதி எது? விதி 202. உயர்நீதிமன்றங்களின் பேராணைகள் விஸ்ட் வெளியிட அதிகாரம் அளிக்கும் விதி எது? விதி 226. அரசியலமைப்பு பகுதி 9 எதை பற்றி விளக்குகிறது? ஊராட்சிகள் பஞ்சாயத்ஸ். ஊராட்சிகளின் நிதி நிலைமை ஆய்வு செய்ய நிதி ஆணையம் அமைப்பது பற்றி கூறும் விதி எது? விதி 241I. எஞ்சிய அதிகாரங்கள் ரெசிடரி பவர்ஸ் நாடாளுமன்றத்திடம் இருப்பதை பற்றி கூறும் விதி எது? விதி 248. இந்திய தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 266. இந்திய நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கூறும் விதி எது? 280 விதி. சொத்துரிமை அடிப்படையில் உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு மாற்றப்பட்ட விதி எது? விதி 300A. அனைத்திந்திய பணிகள் ஆல் இந்தியா சர்வீஸ் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 312. மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்களின் தேர்வாணையங்கள் UPSC TNPSC பற்றி கூறும் விதி எது? விதி 315. நிர்வாக தீர்ப்பாணையங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் பற்றி கூறும் விதி எது? விதி 323A. தேர்தல் ஆணையத்தில் அமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு பற்றி கூறும் விதி எது? விதி 324.
மக்களவையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி எது? விதி 332. ஒன்றிய ஆட்சி மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 343. தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனம் பற்றி கூறும் விதி எது? விதி 352. மாநிலங்களில் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழக்கும் போது விதிக்கப்படும் விதி பிரசிடென்ஷியல் ரூல் எது? விதி 356. நிதி அவசர நிலை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 360. நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்த அதிகாரம் வழங்கும் விதி எது? விதி 368. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய தற்காலிக விதி எது? விதி 370. இந்திய அரசியலமைப்பின் குறுகிய தலைப்பு ஷார்ட் டேர்ம் பற்றி கூறும் விதி எது? விதி 393. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் விதி எது? விதி 14. மதம் சார்ந்து வழிபடவும் பரப்பவும் உரிமை வழங்கும் விதி எது? விதி 25. மனித கடத்தல் மற்றும் கட்டாய வேலை வாங்குவதை தடை செய்யும் விதி எது? விதி 23. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை தனிமைப்படுத்துதல் பற்றி கூறும் விதி எது? விதி 50. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலை பற்றி கூறும் விதி எது? விதி 76. மக்களவையில் லோக்சபா அமைப்பு பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 81. நாடாளுமன்றம் கூடாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் விதி எது? விதி 123. உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் பற்றி கூறும் விதி எது? விதி 131. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அதிகாரம் எது? ஸோ அதை பற்றி எங்க சொல்லியிருக்காங்க? விதி 143. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் நியமனம் பற்றி கூறும் விதி எது? விதி 165. மாநிலங்களில் சட்ட மேலவைகள் உருவாக்குதல் அல்லது நீக்குதல் பற்றி கூறும் விதி எது? விதி 169. பஞ்சாயத்து அமைப்பில் கிராம சபை பற்றி வரையறுக்கும் விதி எது? கிராம சபையை பற்றி எந்த விதியில் பேசுகிறாங்க? விதி 243A. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி குறிப்பிடும் விதி எது? ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி எந்த விதியில் பேசுகிறாங்க? விதி 279A. இந்தியாவின் அவசர கால நிதி கண்டின்ஜென்சி ஃபண்ட் பற்றி கூறும் விதி எது? விதி 267. தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை பாதுகாப்பு பற்றி கூறும் விதி எது? விதி 21. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை பற்றி கூறும் விதி எது? விதி 54. பாராளுமன்றங்களுக்கு கூட்டு தொடர் ஜாயிண்ட் சிட்டிங் பற்றி கூறும் விதி எது? விதி 108. உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்படுதல் பற்றி கூறும் விதி எது? விதி 216. டெல்லிக்கு என்று வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்து விதி எது? விதி 239AA. பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி எது? விதி 243D. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் பணி நீக்கம் பற்றி கூறும் விதி எது? விதி 311. வயது வந்தோர் வாக்குரிமை அடல்ட் சஃப்ரேஜ் அடிப்படையில் தேர்தல் நடத்துதல் பற்றி கூறும் விதி எது? விதி 326. தேசிய பழங்குடியினர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி பற்றி கூறும் விதி எது? விதி 338.
ஹிந்தி மொழியில் வளர்ச்சிக்கான அறிவுறுத்தல்களை கொண்ட விதி எது? விதி 351. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் தீர்ப்பாயம் பற்றி கூறும் விதி எது? விதி 262. விதி 44 அரசியல் அமைப்பு எந்த பகுதியில் உள்ளது? எந்த பகுதியில் இருக்கு? பகுதி 4ல் இருக்கு. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் பணிபுரிவதை தடை செய்யும் விதி எது? விதி 24. மத்திய தணிக்கையாளர் CAG அதிகாரங்களை மற்றும் பணிகளை பற்றி கூறும் விதி எது? விதி 149. மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி பற்றி கூறும் விதி எது? விதி 93. நாடாளுமன்ற அவைகளில் கால அளவு பற்றி கூறும் விதி எது? விதி 83. சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாத்தல் பற்றி கூறும் விதி எது? விதி 29. சர்வதேச அமைப்பு மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்துதல் பற்றி கூறும் விதி எது? விதி 51. மாநில ஆளுநர்கள் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் ஆர்டினன்ஸ் எது? அதை பற்றி சொல்ற விதி எது? விதி 213. உயர்நீதிமன்றங்களில் பதிவு நீதிமன்றங்களாக கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் செயல்படுவது எது? விதி 215. யூனியன் பிரதேச நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 239. நகராட்சிகளின் அமைப்பு பற்றி கூறும் விதி எது? விதி 243Q. சரக்கு மற்றும் சேவை GST தொடர்பான சட்டங்களை இயற்ற அதிகாரம் வழங்கும் விதி எது? விதி 246A. மாநிலங்களுக்கு இடையேயான குழு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி கூறும் விதி எது? டி. விதி 263. நிதி ஆணையத்தின் பரிந்துரை பற்றி கூறும் விதி எது? விதி 281. இந்திய எல்லைகளுக்குள் வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் பற்றி கூறும் விதி எது? விதி 301. அனைத்து இந்திய பணிகளில் அதிகார வரம்பு பற்றி கூறும் விதி எது? விதி 312. மாநிலங்களில் ஆட்சி மொழி அல்லது மொழிகளை பற்றி கூறும் விதி எது? விதி 345. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து மாநிலங்களை பாதுகாக்கும் ஒன்றியத்தின் கடமை எது? அதை பற்றின சொல்ற விதி. விதி 355. விதி 368 அரசியலமைப்பின் எந்த பகுதிக்குள் உள்ளது? பகுதி 20. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எது? குஜராத் மகாராஷ்டிராக்கு. விதி 371. இதே ஜம்மு காஷ்மீருக்குன்னா 370. தீண்டாமை ஒழிப்பு என்பது எவ்வகையான உரிமை? சமத்துவ உரிமை. சில வழக்குகளில் கைது செய்யப்படுவதற்கு தடுப்பு காவலுக்கும் எதிரான பாதுகாப்பு எது? விதி 22. சிறுபான்மையினர் கல்வி நிர்வாகங்களை நிர்வகிக்கும் உரிமை எது? பி. விதி 30. சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி பற்றி கூறும் விதி எது? விதி 39A. குழந்தைகளுக்கு ஆரம்ப கால கல்வி மற்றும் பராமரிப்பு வழங்கும் விதி எது? விதி 45. குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள் எந்த விதியில் உள்ளன? விதி 58. இந்திய குடியரசு துணைத் தலைவர் பற்றி கூறும் விதி எது? விதி 63. நாடாளுமன்றத்தின் தோற்றம் பற்றி கூறும் விதி எது? விதி 79. மாநிலங்களவையில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கட்டமைப்பு பற்றி கூறும் விதி எது? விதி 80. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியிடங்கள் காலியாதல் பற்றி கூறும் விதி எது?
விதி 101. மசோதாக்கள் மீதான இரு அவைகளின் கூட்டம் பற்றி கூறும் விதி எது? விதி 108. மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தல் பற்றி கூறும் விதி எது? விதி 111. உச்சநீதிமன்றம் பதிவு நீதிமன்றமாக கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக இருப்பது எது? விதி 129. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருப்பதை உறுதி செய்யும் விதி எது? விதி 154. ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை கூறவும் அமைச்சரவை இருப்பது எது? விதி 163. மாநில சட்டமன்றங்களின் அமைப்பு பற்றி கூறும் விதி எது? விதி 168. மாநில சட்டமன்றத்தின் பண மசோதாக்களின் வரையறை எது? விதி 199. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறும் விதி எது? விதி 214. பஞ்சாயத்து தேர்தல் பற்றி குறிப்பிடும் விதி எது? விதி 243. இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்கும் என கூறும் விதி எது? விதி 343. அவ்வளோதாங்க இந்த இந்தியாவின் அரசியலமைப்பு பற்றின 100 வினாக்கள். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ், நிறையா ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறையா ஃப்ரீ டெஸ்ட் நம்ம டெலகிராம்லேயே நடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் போடுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே கமெண்டில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.